தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிடு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, இதோ இந்த நாளிலும் குடும்ப ஜெபத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே சில நிமிடங்களை செலவு பண்ணுவது எவ்வளவு ஒரு அருமையானது ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனத்துக்கு நீங்கள் திரும்பிக் கொள்ளும்படி அன்புடனே கேட்கிறேன். சோஃபி படி. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி நாகமத்தில் இந்த வசனம் எழுதியிருக்க காண்கிறோம். இதுல புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய கணக்கின்படி ஏதோ ஒன்றை சேர்த்து படிச்சோம்னா இந்த வசனம் பூரணம் பெறும். நீ ஆயத்தப்படு, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இப்படிதான் வருமா இருக்கும். அந்த வசனத்தை பார்ப்போமா? புதிய ஏற்பாட்டுல வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5 வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்ப சோபி நல்லா கவனி. இங்க ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் எழுதியிருக்கிறபடினா, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த இருக்கு. இதுல கூடுற ஒரு கூட்டம் வந்து குடும்பம் தான். ஒரு சின்ன குடும்பம், எளிய ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். 3வது உன்னோட கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஏன் நண்பரே, எப்படி பிள்ளைங்க, இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில தவறாமல் நீங்கள் செய்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். செய்து கொண்டு இருக்கிறீர்களா என்று இன்றைக்கு யோசிக்க வேண்டும். 1, நீ ஆயத்தப்படணும். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படணும். எதிலிருந்தெல்லாம் உன்னை விடுவித்துக் கொள்ளணுமோ அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளணும். வேதாமத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, வாசிக்கிறேன். சகரியா 2:7-8. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்ப முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் இருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோன் குமாரத்திட்ட போய் ஏன் சியோன் மாட்டி கிடக்கு? அப்ப முதலாவது சியோன் ஆனது, அதாவது சியோன் குமாரரானது, சியோன் குமாரத்திகளானது பாபிலோன் குமாரத்திட்ட போய் மாட்டி கிடக்க கூடாது. தேவ பிள்ளைகள் உலகத்தினுடைய நேச பாசத்துல போய் ஒட்டிக்கிட்டு சிக்குண்டு கிடக்க கூடாது. சரிதானா? ஆண்கள் எங்க போனாலும் வந்தாலும் தன்னுடைய வீட்டில் உள்ள தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணிடத்துல சிக்க கூடாது. மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வாழ்க்கை சமாதானத்தை இழக்கும், நரகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு காரியம், பாபிலோன் குமாரத்தி இடத்துல சிக்குண்டு இருக்கிற சீயோனை உன்னை விடுவிச்சுக்க. அப்ப எப்படி வரும்னா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம வச்சு பார்ப்போம். என்ன சொல்ற? முதலாவது ஒவ்வொருவரும் எங்கே சிக்குண்டு இருக்கிறீர்கள்? பாபிலோன் குமாரத்தின் இடத்திலா அல்லது பாபிலோன் பழக்கத்தின் இடத்திலா? எந்த ஒரு தீய பழக்கங்கள் அதுல மாட்டி இருக்கீங்க, சிக்குண்டு இருக்கிறீங்க? முதலாவது நீங்கள் அதை இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சிகரெட் குடிப்பாங்க, மகனை கூப்பிட்டு அடிப்பாங்க, குடிக்காத. அவன் பார்த்து நீ குடிக்கிறீங்க, நான் குடிக்கிறீங்க, அவங்க கேட்பான். இவங்க விடுவிக்கப்படணும். எந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்தும் ஃபர்ஸ்ட் அவரவர் விடுவிக்கப்படணும். படாம மற்றவங்களை வந்து மற்றவங்களுக்கு செயல்பட விடவே கூடாது. அப்ப முதலாவது உன்னை நீ விடுவித்து கொண்டா பிற்பாடு மகிமை உண்டாகும். வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படணும்னா
ஒரே வழி, முதலாவது உங்களை சுத்திகரிப்பது தான். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்து எதில் இருந்தெல்லாம் உங்களை விடுவித்துக் கொள்ளணுமோ விடுவித்துக் கொள்ளும்போது தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் தொழிலில் விளங்க தொடங்கிடும். ஆமென். சிக்குண்ட ஒரு எல்லையில் நீங்கள் இருக்காதீங்க. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம். அப்போ முதலாவது நீ உன்னை விடுவித்துக்கொள். ரெண்டாவது நீ ஆயத்தப்படு. ஆயத்தப்படுதலினுடைய முதல் பகுதி விடுதலை, ரெண்டாவது ஆயத்தம். ஆயத்தம்ன்றது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆயத்தப்படுறது. இப்போ ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பணும்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு எவ்வளோ சோதனை பண்ணுவாங்க, பல வகையான சோதனை பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிருந்து வேகமாக போகும்போது இதனுடைய வேகம் ஒரு செகண்டுக்கு நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் அப்பயே ஒரு செகண்டுக்கு 12 கிலோமீட்டர் தாண்டினா தான் விண்வெளியில் இருக்கிற அந்த வேக்கம்லாம் தாண்டி போக முடியும், சீறி பாய முடியுன்றதை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ எவ்வளவு வேகமா அந்த காலத்துல எவ்வளவு வேகமா முன்னேறிருக்கு, எவ்வளவு வேகமா கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளவு அருமையான ராக்கெட்டுகள்லாம் இப்போ தயாரிச்சிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த ராக்கெட் அவ்வளவு வேகத்துல சீறி பாயும்போது தீப்பிடிச்சு எரியவும் சான்ஸ் இருக்கு. அப்ப அதுல இருந்து தன்னை விடுவிக்கணும். ஆயத்தம், அதுக்கு எவ்வளவு ஆயத்தங்கள், எத்தனையோ டெஸ்ட், எத்தனையோ காரியங்கள். அப்புறம் அதுல ஒரு நபர் உள்ள போகணும்னா அவ்வளவு அவங்களுக்கு ஆயத்தம், அவங்களுக்கு உரிய ஆயத்தம். ராக்கெட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு எவ்வளவோ ஆயத்தங்கள். என்ன அப்புறம் அங்க போயிட்ட பிறகு இங்க இருந்து நம்ம திரும்ப ரீச் பண்ண ரொம்ப நாட்கள் ஆகும், மணி நேரங்கள் பிடிக்கும், சில காலங்களே கூட ஆயிடலாம். ரொம்ப தூரம் போய் தள்ளி நிற்கிறத அவங்க ரீச் பண்றது. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஒரு வார காலமோ 2 வார காலமோ அப்படி பாடுபட்டு நின்று விடவும் கூடாது, ஆயத்தப்படுவாங்க. ரொம்ப ஆயத்தங்கள், எத்தனையோ ஆயத்தங்கள். அப்படி இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதை போய் பார்க்குற ஒரு டைட்டன் ஒரு ஒரு சிறு கப்பல், நீர்மூழ்கி கப்பல் அது ஒரு தனியார் கம்பெனிலேருந்து அதை அனுப்புனாங்க. சரியான அளவு ஆயத்தம் இல்லாத போது அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற அழுத்தத்தின தண்ணீர் அழுத்தத்தில் வெடிச்சிருச்சு. நீர்மூழ்கி கப்பல் வெடிச்சிருச்சு. டைட்டானிக் என்ற ஒரு பெரிய கப்பல் தண்ணீரில் மூழ்கி இருந்ததை அதனுடைய விழுந்து போன பாகங்களை பார்க்கறதுக்கு போனவங்க இவங்களே போயிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆயத்தம் என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, விண்வெளிக்கு இப்போ இது எல்லாமே உலகத்துல உள்ள காரியங்கள். ஆனா நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். இல்ல விண்வெளிக்கு போறதுக்கு எவ்வளவு ஆயத்தம் தான். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஆயத்தப்படணும். தனித்தனியா அவரவர் தனித்தனியா நம்ம போவோமா அப்படிங்கிற ஒரு கேரண்டி வேணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். ஆயத்தப்படுத்துவதும் ஃபஸ்ட்டு ஆண்டு அழகாக செட்டாக பிரித்து கொடுக்குறா. உள் வட்டம், அப்போ உன்னோடே கூடின உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. இந்த கூட்டம் முதல் குடும்பமாக எடுத்துக்கலாம், ஃபேமிலியாக நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம அப்புறம் நம்ம கூட சேர்ந்து இருக்கிற ஒரு சர்க்கிள் இல்லை. அப்போ இந்த 2வது சர்க்கிள் குடும்பம். நம்ம இந்த மாதிரி காரியத்தில் நான் பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, இதோ மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்து. அப்ப தனித்து உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல நம் சரீரத்தை ஒடுக்கி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ஒரு பெரிய வேலை. எந்த அளவுக்கு பெரிய காரியம்னா, ஒரு யானைய கண்ட்ரோல் பண்ணி நடத்துறது மாதிரி சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட தெரியணும். ஆமா, ஒரு யானை சொன்ன உடனே கண்ட்ரோல் ஆயிருமா என்ன? அதுக்கு கரெக்டாக பாகன் செட் ஆகணும். அந்த பாகன் சொல்கிறதெல்லாம் அவர் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு நாள் காதில் போட்டு துரட்டி விட்டு இழுத்தாருன்னா சரின்னு சொல்லி என்ன செய்யும்? நிற்கும், கீழ்ப்படியும். இல்லைன்னா அது மீச்சு போட்டு போயிடும். ஆமாம், அதுபோல் தான் சரீரமும் அநேக உலக இச்சைகளை நாடி உங்களை வேறு பக்கம் போய் கொண்டு போறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணணும். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 2வது குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும்.
குடும்பத்தில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டார் வந்து ஆயத்தமாகவே இருந்தாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் ஒளி செஞ்சு எங்கேயோ போயிட்டே இருக்காங்க. எங்கே தேடுறாங்கன்னா இமய முதல் குமரின்னு இல்லை, ஆர்டிக் அண்டார்டிகா நார்த் போல் சவுத் போல் வர போயிட்டு வந்துடுறாங்க எல்லாருக்கும் ரட்சிப்பை கூறிக்கிட்டு. ஆனால் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தாமல் விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. மன அளவிலே மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை நோக்கத்தில் அவர்களை செவ்வையா கத்தரண்ட திருப்பி நிறுத்தணும். ஆமென். அவர் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் உடனே கேட்க மாட்டாங்க. சில வயதில் மூத்தவங்க இருப்பாங்க, கீழ்பட்ட உன்னோடு கூடின கூட்டம் தான் கீழ்பட்டவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைங்களே இல்லைப்பா அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் இருந்த காலம் வேற, இப்போ நவீன காலத்தில் இருக்கிறோம்ப்பா, இப்படித்தான் போடணும் ட்ரெஸ்ஸு, இப்படித்தான் முடி வெட்டணும்னு சொல்லி நிற்பாங்க. ரைட்டுப்பா, நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான், எனக்கு தெரியாத கம்ப்யூட்டர் வித்தைகள் உனக்கு தெரியுது, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீ இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்குன்னு மட்டும் தெரியுதுடே, ஒழுங்கு ஆயத்தப்படு. பிள்ளைகளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஆயத்தப்படுன்னு சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துறது ரொம்ப தேவையான ஒரு காரியமா இருக்குது. ஆமென். ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஊழியத்தை பல இடங்களை செய்து போகும்போதும் ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கி இருந்தது ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அந்த பாஸ்டருக்கு 2 பெண் பிள்ளைங்க. அந்த பாஸ்டர் வீட்டு ஹாலுக்கு அந்த பிள்ளைங்க வரவே மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க தான். ஒரு நல்லா நான் அவங்க சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ண போயிருந்தப்ப அந்த பிள்ளைகளுக்கு வயது எத்தனை இருக்கலாம், ஒரு வேளை 15 14 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை வரவே மாட்டாங்க. கூப்பிடுவார், அவர் கூப்பிட்டப்ப தான் வருவாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எல்லாம் சொல்லி பேசிட்டு நல்லா வசனம் தெரியுது, மனப்பாடமாக போய். அப்போ அவருடைய இருந்து நான் ஒரு இமெயில் உனக்கு நான் அனுப்பணும்னு சொல்லி நான் அந்த ஆரம்ப காலத்தில் உனக்கு இமெயில் அனுப்புவோம் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நமக்கு ஐஎஸ்டி ஃபோன் வசதியெல்லாம் நீ வெளியே வந்து ஐஎஸ்டி பூத்தில் வெளிநாட்டில் ஊழியம் செய்ய போயிருந்தப்ப அங்கே இருந்து நீ கூப்பிடுறதெல்லாம் இருக்கும். அதனால் இமெயில் அனுப்பலான்னு பார்த்தா அந்த தன்னுடைய கீபோர்டில் அவன் பிள்ளைகளை வச்சு அழகாக ஒவ்வொரு எழுத்துக்கும் கீழேயும் தமிழ் எழுத்துக்களெல்லாம் அழகாக வெட்டி வரிசையாக ஒட்டி இருக்கிறாரு. அந்த இடத்துல வச்சிருந்த அந்த டேபிள் மேலே போட்டிருந்த மேட், அந்த அருமையாக அவர் வச்சிருந்ததான அந்த மவுஸுக்கு உரிய அந்த மேட் எல்லாமே, அவருடைய கம்ப்யூட்டர் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு, அதனுடைய டெஸ்க்டாப் முதற்கொண்டு இந்த இதை யாரு பிள்ளைய மெயின்டைன் பண்றாங்க. இப்போ இந்த பிள்ளைகளை அவர் டியூன் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக டியூன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கம் ஒழுங்கு எல்லா விதத்திலும் அவங்கள ட்ரெயின் பண்ணி தன்னை போல சுய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார். செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ 15 வயசு தான் 14 வயசு தான் அந்த பிள்ளைங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோலில் பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பணிகளை 15 வயசில் 10 10 8 9 படிக்கிற பிள்ளை தானே, அந்த பிள்ளை இந்த காலத்தில் சொன்னப்பா நீங்களே ஓட்டுங்க பாட்டு போயிருக்க இல்லை எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குப்பா, எங்கள் மேடம் நாளைக்கு திட்ட போகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைய அழகாக பொறுப்பாக செய்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நான் என்னத்தை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் குடும்பம் தான் கூடின கூட்டமே. அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். லோத்து தான் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தாதனால, அதான் குடும்பம்னா தன்னுடைய பிள்ளைகள், அப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே வந்து அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து மந்தை மேய்ப்பவர்கள் எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் ஒரு குடும்பமாக தானே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்க. ஆமாம், எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக தானே இருந்திருப்பாங்க. ஆனால் யாரையுமே ஆயத்தப்படுத்தலை. இவர் மருமக்கள்மார் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவங்களையும் ஆயத்தப்படுத்தலை. அதனால தான் கர்த்தர் அந்த ஊரை அழிக்க சித்தமானப்ப மருமக்கள்மார்கிட்ட பேசினா அவங்களுக்கு இது பரியாசம் பண்ணுகிறதா கண்டதான். ஆனால் லோத்து மட்டும் என்ன எழுதியிருக்குன்னா, 10 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாருல. அப்ப ரெடி பண்ணியிருந்தாங்க. இவங்க 4 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் ஒரு 6 பேர் அவங்க இல்ல, இவங்க 4 பேரு, இவங்க கீழ்பட்டவங்க, இவங்க மந்தை மேய்ப்பர்கள். எத்தனை பேர் வீட்டுல உள்ளவங்க இருந்து இவங்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்து தானே, வாக்குவாதம் வந்து ஒரே சத்தமா கேட்டு தானே அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்ப எவ்வளவு பேர் இவர் கையில இருந்திருப்பாங்க. அதுல ஒரு 6 பேரை வந்து நல்ல ஆண்டவருக்குள்ள மருமகன்மார் 2 பேரையும் மந்தை மேய்ப்பர்கள் 4 பேரை ரெடி பண்ணியிருந்தா ஊரும் பழைச்சிருக்கும், இவரும் பழைச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா?
அவன் தன் வீட்டாருக்கு தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிங்கிறத சொல்லி கொடுப்பான் அப்படின்னு கொடுப்பான். வசனத்தின் கற்பனையின்படி நியமங்களின்படி நடக்கிறதுக்கு போதிப்பான்னு சொல்றாருல்ல. ஆமே. ஆதியாகமம் 18:19 வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிவிக்கிறேன் என்றார். இவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார் சொல்லும் போது பேர பிள்ளைங்க இதெல்லாம் சேர்த்து சொல்றாரு. எல்லாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆனால் லோத் அதை பண்ண மாட்டாரு, முடியல. ஆபிரகாம் பண்ணனால பெர்ஃபெக்டா. ஆபிரகாம் தடவையே லோத்துவை சண்டை போட்டு விடுவிச்சார் பத்தியா. லோத்துவையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஒரு கூட்டத்தார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப ஆபிரகாம் அவரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு தன்னோட கைப்படி விடுவித்து சகலத்தையும் திருப்பி கொண்டாரு. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கத்துல நல்லா நீ யோசிச்சு பார்த்தேன்னா, லோத்துனுடைய இந்த தப்பு வைக்கப்பட்டப்ப அவர் என்ன செய்யணும், தன்னை சத்துரு கொலையிட விரும்புறான் அப்படின்றத பார்த்து உஷாரா இருக்கணும். பார்த்தேன்னா கடைசியில லோத்து என்ன பண்ணாருன்னா தன்னை மட்டும் பெர்ஃபெக்டா காத்தாரு. அதனால சாட்சி பின்னாட்டு என்ன வருதுன்னா, நித்தம் அந்த சோதோம் இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை அவர் காப்பாற்றி இருக்கன்னு வரும். அப்போ லோத்து தன்னைய காத்துக்கிட்டாரு, ஆனா பிள்ளைகளை குடும்பத்தை சந்ததி ஒரு 10 பேரை நீதிமானாக்காம விட்டுட்டாரு. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரை சேவிப்போம்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். எப்பயுமே மோசையை கூட சேர்ந்துக்கிட்டு தேவ சமூகத்திலே இருக்கிற யோசுவா ஆனா வீட்டாரோ கர்த்தரையே குடும்பத்தை ஆதாயம் பண்ணியிருக்கு. அப்ப ஊழியம்னு ஓடினாலும் யோசுவா அப்படி ஊழியம்னு நின்ற போதும் குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டாரு. அப்ப நீங்க யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. மூன்றாவது, உங்களோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்மளை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அற்புதமானவர், அவருடைய அதிசயமான கிரியைகளை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி, அப்படியானா உங்க கூடின கூட்டத்தை எப்படி ஆதாயப்படுத்துறது, ஆயத்தப்படுத்துறது அப்படின்னு சொன்னா, ஒன்று, நீங்க அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப ஆயத்தப்படுத்துறதுக்கு அவங்கள வசனம் சொல்லி கொடுக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைன்ற ஒரு காரியம் நேரம் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஆண்டவர் பற்றி சொல்லி, உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களாமே இருந்தும் மேலோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு உட்கார வச்சு வசனத்தை நல்லா சொல்லி உங்க அனுபவங்களை சொல்லி எப்படி ஆண்டவரை எப்படி தேடினா, இன்னும் எப்படி தேடினா நல்லா இருக்கும், இன்னும் எப்படி ஆண்டவரை துதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை நீங்க சொல்லலாம். நீங்க உங்க வீட்டாரை ஆதாயப்படுத்துறது போலவே அடுத்தவர்களையும் ஆதாயப்படுத்துங்க, ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துங்க. அப்ப கர்த்தர் உங்கள் மேல் மனம் இறங்குவார். ஒரு நாள் வரும், அதுல எசேக்கியேல் 38:7 என்ன தெரியுமா கடைசியில் இருக்கும், நீ அவர்களுக்கு பாதுகாவலனா நீ தான் இருக்கணும்ப்பா. நீ ஜபத்தில் அவங்கள எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு வா. இயேசு சொன்னார் பிதாவினிடத்துல, நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். ஒருத்தன் கேட்டின் மகன் கெட்டான் வழி வேற யாரும் கெட்டு போகாம நான் பத்திரமா கொண்டு வந்துட்டேன், இதாட்ட ரிப்போர்ட் பண்றேன். அதான் நமக்கு நம்முடைய குடும்பத்தின் எல்லையை பத்திரமா காத்து கொண்டு வந்தோம். சரிதானா? கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நீ ஆயத்தமாகு, உன்னோடே கூடின உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரை, முதலாவது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாங்களே ஆயத்தப்பட நீர் உதவி செய்தரலும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே சரியாக நடந்து தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை
ஆண்டவரை உமக்குள்ளாக பலப்படுத்தி ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ள உடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட நீர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. கர்த்தாவே, என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, ஒவ்வொருவரும் தங்களை விடுவித்துக் கொள்ள, எதுல இருந்தெல்லாம் விடுவிக்க வேண்டுமோ விடுவித்துக் கொள்ள ஆயத்தப்பட, இரண்டாவது தங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த, மூன்றாவது தன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசையை தாரும். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே. இந்த சிறு பிராயத்திலிருந்து, இளம் பிராயத்திலிருந்து, வாலிப பிராயத்திலிருந்தே உம்முடைய பிள்ளைகளை டியூன் பண்ணி கொண்டு வர பெற்றோருக்கு நீர் கிருபையும் ஞானத்தையும் தாரும். தொடர்ந்து நடத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. யார் யார் குடும்பத்துல ஆண்டவரே இவர்கள் மாறவே மாட்டார்கள், இவருடைய வாழ்க்கை மாறாது என்று சொல்லி தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்களோ, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இப்பொழுது பிரகாசிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவே நீர் பிரகாசிப்பீராக. ஒரு அற்புதத்தை செய்தரணும், அற்புதத்தை செய்தரணும், அடையாளத்தை கட்டளையிடும். யார் யார் தியங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ, பாடுகளோடு நிற்கிறார்களோ, அவர்களை கை தூக்கி எடுத்தார்கள். இந்த ஜெபத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நீங்கள் ஆயத்தப்பட, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த மாதம் தோறும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரு பத்திரிகையை நாம் வெளியிட்டு வருகிறோம். மாதம் தோறும் வெளியிட்டு வருகிறோம். அதனை அச்சிட்டு வந்த அந்த மேகசினை இப்பொழுதும் கூட உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் இந்த நாட்களில் நாங்கள் தயாரித்து வெளியிடுகிறோம். டிஜிட்டலாக. ஆமாம், அதாவது PDF ஃபார்மாக அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கம் பக்கமாக திருப்பி உங்களுடைய செல்போனிலேயே நீங்கள் படிக்கத்தக்கதாக, பக்கம் பக்கமாக திருப்பி படிக்கத்தக்கதாக ஃபிளிப் புக்காகவும் நாங்கள் அதை அனுப்புகிறோம். அதனை நீங்கள் பெற்று நீங்கள் அருமையாய் வேதத்தின் வசனத்தில் கூட சில வெளிச்சங்களை நீங்கள் அடையலாம். அதோடு கூட உன்னோட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார்ல கர்த்தர். என்ன, அதனால உங்கள் ஃபோனில் இருக்கிற உங்களுக்கு உங்கள் சொல் கேட்பாங்கன்னு இருப்பாங்க வருங்க. நீங்கள் சொன்னால் தப்பாக எடுக்க மாட்டேன்ற நல்ல தேவ பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்டும் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கு கூட இந்த மேகசின், அதாவது PDF ஃபார்மில் அல்லாவிட்டால் ஃபிளிப் புக் ஃபார்மில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மேகசின், இந்த அக்டோபர் மாத இயேசு உங்களை நேசிக்கிறார் பத்திரிகை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்கிரீனில் நீங்கள் காண்கிற 2 எண்களுக்கு, நீங்கள் அந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஜஸ்ட் மேகசின் வேணும்னு சொன்னீங்கன்னா அனுப்பி விட்டுருவாங்க. தேவை அல்லாவிட்டால் வெறும் மேகசின் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பினா போதும். அனுப்பிட்டீங்கன்னா நம்ம அந்த மேகசினை உடனே உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம். அதை நீங்கள் பெற்று பயனடைய உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துவோம். ஒருவேளை இது இவ்வளோ நாள் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி புக்காகவே வாசித்து பழகின சில பெரியவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க அவங்களுக்கு ஃபோனில் வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியலை அப்படின்னு சொல்கிற பெரியவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி, ஆமாம், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை பின் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துடலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் டக்குன்னு உடனே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். நம்முடைய போஸ்ட் பண்ணி இங்கே வர்ற டைம் கூட இது உடனே சொடக்கு போட்ட நிமிடத்தில் எல்லாம் உங்கள் கைகளில் கிடைத்துவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you.